ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் 5 + 5 சம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். போன வருஷம் கொஷின் பேப்பரில் கேட்கல, ஸோ இந்த வருஷம் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா, ஈஸியாக கற்றுங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் மேலே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், கீழே தமிழில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, போத் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் பொருந்தும். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் கொஷினை மறுபடியும் அகெயின் எழுதுகிறேன். ஓகேவா, 5 + 5 .. n terms. இப்போ தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே உறுப்புகள் மட்டும் மாற்றினா மட்டும் போதும். ஓகேவா, இப்போது இங்கே எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது? 5 தான் காமனாக இருக்குது. ஸோ நான் 5 வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இங்கே 1 இருக்கா? இங்கே எத்தனை 5 இருக்குது? ஒரு 5 தான் இருக்குது. ஸோ இங்கே நான் 1ன்னு கொடுக்குறேன். இங்கே எத்தனை 5 இருக்குது? 2 5 இருக்கா? அதாவது 2 1 and 2 5s இருக்கா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 2 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 5 இருக்குது. ஸோ இங்கே 3 1 போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ளஸ் ... n terms. இப்போ நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, இங்கே ஈக்குவல் டு போடணும். ஓகேவா, ஈக்குவல் டு போடலை அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணும்போது 1 மார்க் லெஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது மேலேயும் நான் 9 கொடுக்க போகிறேன், கீழே என்ன பண்ண போகிறேன்னா 9 கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த 9 என்ன ஆக போகுது அப்படின்னும் போது நான் சொல்கிறேன். ஓகேவா, மேலேயும் 9 கொடுக்குறேன், கீழேயும் 9 கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 + 1 1 ப்ளஸ் மீதி இருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, ... n terms. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 9 நான் உள்ள எல்லாத்துக்கூடையும் என்ன பண்ண போகிறேன்னா இன்ட்டு பண்ண போகிறேன். ஸோ 5 / 9 மட்டும் இருக்கும். இந்த 9 உள்ளே போடுச்சுன்னா 9 1s are 9. 9 × 11 99 ப்ளஸ் 999 ப்ளஸ் ... n terms. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது 5 / 9 அப்படியே எழுதிட்டு இங்கே நான் பெரிய ப்ராக்கெட் ஒன்று கொடுத்து அதில் சின்ன ப்ராக்கெட் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்களேன், இப்போ 10 - 1ன்னு கொடுக்குறேன். இப்போது 10 - 1 கொடுத்தா என்னென்னு வரும்? 10 - 1 என்னவாயிடும்? 9 தான் ஆகும். ஸோ ப்ளஸ் இருக்கா அப்படின்னா 100 - 1ன்னு கொடுக்குறோம். 100 - 1 கொடுத்தா என்ன வரும்? 99 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுக்குறோமா, நெக்ஸ்ட்டு 1000 - 1 அடி கொடுத்தா 999 வந்துடும். ஸோ ப்ளஸ் ... மீதி இருக்கிறது அப்படியே போட்டுடணும். ஓகேவா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் 5 / 9 எழுதிட்டேன். ஓகேவா, பெரிய ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைட்லேயும் மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்லேயும் எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ப்ராக்கெட். ஓகே, ப்ளஸ் டேர்ம்ஸில் என்ன, இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, அண்ட் இங்கே ப்ளஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ 10 + 100 + 1000 ப்ளஸ் ... n terms. அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு நெக்ஸ்ட் மைனஸ் சைடு எல்லாமே இந்த சைடில் எழுதிடலாம். ஓகேவா, 1 + 1 + 1 ப்ளஸ் ... n terms. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, மறந்துடாதீங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 / 9 அப்படியே வந்துடும். ஓகேவா, இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, இங்கே இருக்க இந்த ப்ராக்கெட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இங்கே WNK அப்படின்னா ஒர்க்கிங் நோட். ஓகேவா, ஒரு ஒர்க்கிங் நோட் ஒன்று போட போகிறோம். இப்போ அது ஃபார்முலா என்னது? SN = A × R⁻n - 1 / R - 1. இப்போ ஏவோட வேல்யூ தெரியணும், ஆரோட வேல்யூ தெரியணும். ஏவோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் தான் ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ அப்போ என்னவா இருக்குது? 10 இருக்குது. ஓகேவா, அப்போ 10. ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா,
இங்கே நான் இப்போ 100 எடுத்தேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே 100 எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வந்துடும், 10 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ சப்போஸ் நான் 1000 எடுக்கிறேன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் டிவைடில் போகணும். ஸோ 1000 எடுத்தேன் அப்படின்னா இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, 100 இருக்குது. ஸோ இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 கேன்சல் ஆச்சுன்னா 10. ஸோ வந்து ஆரோட வேல்யூவும் 10 தான். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது ஆரோட வேல்யூ 10 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 10 மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 10. இப்போ இதை மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? இங்கே வந்து மேலே n இருக்குது. சப்போஸ் இங்கே n இருந்தால் அதை மைனஸ் பண்ணி 9n வந்திருக்கும். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண முடியாது, மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லா நம்பருமே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை இதை மைனஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரே இதுவாக தான் இருக்குது, சேம் இதுவாக தான் இருக்குது. ஸோ ஓகேவா? 10 மைனஸ் 1 9. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே லாங்காக ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 10 இன்ட்டு 10 பவர் n 10 இன்ட்டு 10 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 9. இப்போ என்ன இருக்குது, மைனஸ் 1n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இது எல்லாத்தையுமே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற இந்த டேர்மை இது எல்லாமே இப்போ ஒரு மேஜிக் இருக்குது. ஓகேவா? இங்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு மேஜிக் லைன் இருக்குது. ஓகேவா? அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்கே ஒரு மேஜிக் லைன் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே மேலே இருக்கிற எல்லா இதுவுமே இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? கீழே இருக்கிறது எல்லாமே இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு மேஜிக் லைன் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 10s are 50. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்? இங்கே n இல்லை. n இருந்தால் அங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், பண்ணக்கூடாது. ஓகே, ப்ராக்கெட்டில் போட்டுட்டு -1 அப்படின்னு போட்டுடுமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு டேர்ம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது போகலாம். ஓகேவா? டிவைடட் பை 9 9s are 81. ஓகேவா? மைனஸ் இருக்கனால மைனஸ். இப்போ 5 இது எங்கே மேஜிக் கோடு இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், 5 1s are 5. அப்போ 5n கீழே இங்கே டிவைட் இருக்கா. ஸோ இந்த சைடில் வர மேஜிக் லைன் இருக்கனால நம்ம டிவைட் போடுறோம். 9 1s are 9. ஸோ இதுதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் நீங்கள் போடும் போது நீங்கள் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நீட்டான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள்.